மொத்தம் 3 தடவை சேலஞ்சு. காற்றுக்கு இப்படி உழுதில்ல, அதே மாதிரி பலூன் ஊதி அந்த காற்றுக்கு உழணும். அதான் சேலஞ்ச் இன்னைக்கு. வெயிட் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்ன பிறகு தான் ஊதணும். வெயிட் கிடக்கூடாது. இந்த டைரி மில்க் சில்க் ரோஸ்ட் ஆல்மண்ட் யார் ஜெயிக்க போகிறான்னு பார்ப்போம். 1 2 3 கோ. 1 போயிடுச்சு. நமீரா 1 2 ஊது ஃபாஸ்ட். ஊது தக்துல் 1 2 நமீரா ஃபாஸ்ட். ஊதுங்க. ஏய் நல்லா ஊது தமிரா. ஏய் 2 பேரும் வேறு சும்மா சிரிச்சுக்கிட்டு கிடக்காங்க, அண்ணனும் தங்கச்சியும். அப்பா 1 விழுந்துருச்சுடா தமிராக்கு. அக்துலுக்கு 1 விழுந்துருச்சு. தமிராக்கு 2. அண்ணா ஜெயிச்சிட்டா. ஏன் இப்படி அடிக்கலாம் கூடாது. 1 2 3 குட் தமிரா குட் தமிரா 2 திரக்தல் 2 காற்று எடுத்துருச்சு. 1 2 3 இது ரவுண்ட் 2 ஆரம்பிக்குது. ஸ்டார்ட். 2 ஊது 3 எடுத்துட்டியான் திரக்தல். தமிரா ஊது. 3 தமிரா ஊது. 2 இதை டக்குன்னு இது ஒன்று ஊது. சரி வெயிட் பண்ணு. இப்போதான் ஃபைனல் ரவுண்ட் ஜெயிக்கிறவங்களுக்கு டைரி மில்க் சில்க் 2, கேம்பா கிரிக்கெட் 1 பாட்டில். யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம். இப்போ அவளுக்குமா ஊத டைம் கொடு. வெயிட் பண்ணு. ஸ்டார்ட். இது ஃபைனல்ஸுன்றதுக்குனால போட்டி கடுமையாக இருக்குது. அண்ணன் வாயிலே வெளியே வந்துருச்சு கேஸ். 2 சில்க் 1 கேம்பா கோலா. ஃபாஸ்ட் ஒண்ணு கூட வரல அண்ணே. வயசுப்படி கப்பு எத்தனையோ அத்தனை வச்சுருக்கோம். ரக்துலுக்கு 8 வயசு, தமிராக்கு 4 வயசு. ஸ்டார்ட். தமிரா இப்பதான் தமிராக்கு 4 வயசு தான். 4 தான் வைக்கணும். அப்படின்னா ஏய் 7 தான் இருக்குடா. வெயிட் பண்ணுங்க. பெருசா ஊது தமிரா. நீ எடுத்துக்கோ, சாக்லேட் எடுத்துக்கோமா. நல்லா பெருசா ஊதி கடைசி
இந்த பிளாகில் பார்த்திங்கன்னா யாருமே ஜெயிக்கலை. ஸோ 2 பேரும் ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி நான் ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ டைம் டு சைன் ஆஃப். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது D1 தருண், D4 அன்கட். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.